80கள் வரை உலகத்துல சோசியலிசம் பேசாத கட்சின்னு ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியாது. கம்யூனிஸ்டுகளை கருவறுப்பேன்னு சொன்ன ஹிட்லர் கூட தன்னுடைய பேருக்கு நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்றுதான் பேர் வச்சு. அதான் யாரா இருந்தாலும் அந்த டேக் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் அது தேவைப்பட்டது. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் சோவியத் யூனியன் தான் 1917 அனைவருக்குமான வாக்குரிமையை உத்தரவாதப்படுத்துகிறது. ரெப்ரசன்டேஷன் வேணும், பீப்புள் ரெப்ரசன்டேஷனா நாடாளுமன்றங்களோ சட்டமன்றங்கள்லையும் இடதுசாரிகள் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது. அது கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், எப்படி வேணா. ஆனா அந்த நம்பர் கேம்லயும் இடதுசாரிகள் சரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தானே அதை எடுத்துக்கணும். ஒருவேளை சிபிஎம் என்கிற கட்சியோ அல்லது சிபிஐ என்கிற கட்சியோ சிபிஎம்எல் என்கிற கட்சியோ இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போகலாம். பட் கம்யூனிஸ்ட் பிரின்சிபல் மட்டும்தான் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஜோதி பாசு பிரதமராக இருக்கான வாய்ப்பு வரும்போது தவிர்த்துட்டீங்க. மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வரீங்க, மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி வரைக்கும் இருக்குது, கேரளா பாக்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா ஒன்றியத்துல மட்டும் நீங்க அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்க மாட்டீங்க. மக்கள் உங்களை நம்பி அங்க அனுப்புறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை எடுத்து நீங்க மக்களுக்கு வேலை செய்யறதுல என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் என்ன நினைச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, இடதுசாரிகளை மிஞ்சிட்டாங்களா வடதுசாரிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை என்பது வெளியாகிருக்கு. அது தொடர்பாக சில நேர்காணல்களும் வந்திருக்கு, தொலைக்காட்சிகள்லையும் பார்க்க முடிந்தது. அந்த கட்டுரை ஆரம்பிக்கும் போது என்ன வருது அப்படின்னா, RSS இயக்கம் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு தான் கட்டுரை ஆரம்பிக்குது. கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் தோற்று ஒரு நூற்றாண்டை கடந்துருச்சு. RSS இயக்கம் அடுத்த ஆண்டோடு நூற்றாண்டுக்குள்ள போறாங்க. இப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் சறுக்கிட்டாங்க, வலதுசாரிகள் அவர்களை மிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்ல, முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த கட்டுரை எழுதினவரை பத்தி குறிப்பிடும் போது தோழர் சீதாராம் யெச்சூரியினுடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரியா இருந்தவர்னு குறிப்பிடுறாங்க. ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சியில அப்படி ஏற்பாடுலாம் கிடையாது. தலைவருக்கு தனியா செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது உதவியாளர்கள் என்பவர்கள் மற்ற பிசிக்கலா மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு இருப்பாங்களே தவிர, இப்போ மாவட்ட செயலாளரை ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு சொல்ல மாட்டோம், வழக்கத்துல சொல்லுவோம் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியினுடைய செக்ரட்டரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி எடுக்கிற முடிவுகளை அமல்படுத்துறவர் ஸ்டேட் கமிட்டியினுடைய செக்ரட்டரி, அப்படிதான் சொல்லுவோம். எனவே நீங்க வேற முதலாளித்துவ கட்சிகள்ல என்னன்னா, அவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு தனி நபர்களை வச்சிருப்பாங்க. அவங்கள பொலிட்டிக்கல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இங்க பொலிட்டிக்கல் செக்ரட்டரிங்கிற ஏற்பாடு ஒன்றும் கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாலேயே அவரு கட்சியில இருந்தாரு, பிறகு கட்சியில இருந்து வெளியே போயிட்டார். அது ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு ஃபேக்ட் ரிமைன்ஸ், இந்தியாவில் ரெண்டும் ஒரே நேரத்துல தோற்றம் கொண்டது என்றாலும் கூட இன்னைக்கு வலதுசாரி தத்துவம் என்பது சமூகத்துல அந்த கட்டுரையில சொல்றது மாதிரி, அந்த டிபேட்ல சொல்றது மாதிரி உலகம் முழுவதும் அது நியோலிபரல் அஜெண்டாவோட சேர்ந்து மேலேறி வருது. நீங்க ஆக்சுவலா இந்த நவீன தாராளமய கொள்கைகள் வருகிற போது, நவீன தாராளமய கொள்கை என்பதே எதுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா, முதலாளித்துவம் தன்னுடைய பழைய வடிவத்தில் அதனால வளர முடியல என்கிற போது அது சுரண்டலுக்கு வெவ்வேறு வடிவங்களை கண்டுபிடிக்குது. அப்படி வர்ற போது அதோட சேர்ந்த தத்துவங்களையும் சேர்த்து கொண்டு வருது. நீங்க உதாரணமா 80கள் வரை உலகத்துல சோசியலிசம் பேசாத கட்சின்னு ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப நீங்க ஏன் காங்கிரஸ் ஆவடி சோசியலிசம்னு அவங்க பேசினாங்க. ஆவடி காங்கிரஸ்ல தான் அவங்க சோசியலிச பாதையை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாங்க. சோசியலிசத்தை எல்லாரும் பின்பற்றினாங்களா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை, ஆனா பேர்ல அது சோசியலிசம் என்று. ஈவன் ஒரு முறை அண்ணா அவர்களே சொல்லும்போது, நான் மாஸ்கோவுக்கு போவேன், மாலங்கோவை சந்திப்பேன்,
உண்மையான கம்யூனிஸ்ட் மாலங்கோ வந்து அன்னைக்கு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்தார். அவரை சந்திப்போம், நாங்க தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லுவோம் கலைஞர் கூட நானும் ஒரு கம்யூனிஸ்ட்லாம் சொன்னார். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் வந்து அதை வந்து கட்சியை துவக்கும் போது அவரு ஒரு சைஸா சொன்னார், கேபிட்டலிசத்துல கொஞ்சம், பெரியாரிசத்துல கொஞ்சம், சோசியலிசத்துல கொஞ்சம்னு சொன்னார். பிஜேபி அது ஜனசங்கத்துல இருந்து அப்புறம் பிஜேபியா உருவெடுத்த போது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்க காந்தியன் சோசியலிசம் சொன்னாங்க. காந்தியவும் அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை, சோசியலிசம் அந்நிய தத்துவம்னு அவங்க சொல்றவங்க. ஆனா காந்தியன் சோசியலிசம் சொன்னாங்க. ஈவன் கம்யூனிஸ்டுகளை கருவறுப்பேன்னு சொன்ன ஹிட்லர் கூட தன்னுடைய பேருக்கு நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்றுதான் பேர் வச்சிருந்தோம். அதான் யாரா இருந்தாலும் அந்த டேக் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் அது தேவைப்பட்டது. சோசியலிசத்துக்கு எதிராக யாரும் நின்னதில்லை. இந்த முயற்சிகள் தொடர்ந்தது. ஸோ ஒரு கட்டத்துல இந்த பேலன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் மாறுகிறப்போ ஒரு 1/3 பகுதி நிலப்பரப்புல சோசியலிசம் வந்தது, இதெல்லாம் இருந்தது. பட் நவீன தாராளமய கொள்கைகள் அதனுடைய வீச்சோட வருகிற போது முதலாளித்துவம் தன்னை வேறொரு முறைக்கு வலுப்படுத்தி கொள்ளுது. எனவே உலகம் முழுவதுமே சோசியலிசத்தை நீங்க வந்து கேலி பேசுகிற அல்லது அது வந்து உதவாது, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காது என்கிற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆக்சுவலா நீங்க 92க்கு பின்னால சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க பேரை மாத்திக்கிட்டாங்க. சில பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கலைச்சாங்க, சில பேருக்கு நான் கம்யூனிஸ்டாக இல்லை அப்படின்ட்டு போனாங்க என்பதெல்லாம் நடந்தது. அது வந்து சோவியத் யூனியன் இதுக்கு பின்னால. ப்ராப்ளம் என்னன்னா உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளேயே ஒரு இது வந்தது. ஒருவேளை சோவியத் யூனியன் வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. தொழில் வளர்ச்சி ஏற்படாத நாடு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஆனால் அவர்கள் இதுல இருந்து மீண்டு வரணும்னு முடிவெடும் போது அதை எடுக்கிறாங்க. புரட்சி வருது. புரட்சிக்கு பின்னால நீங்க 1, 2, 3ன்னு சொன்னீங்கன்னா ஏராளமான சாதனைகளை அது உலகம் முழுவதும் உருவாக்குச்சு. நீங்க பெண்களுக்கு நீங்க கிளின்டன் இந்தியாவுக்கு வந்திருந்த போது அவர் வந்து உலகின் மிக பழமையான ஜனநாயகத்திலிருந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டன் புக்ல எழுதிட்டார். அன்னைக்கு சாயங்காலம் நடந்த கூட்டம் நடக்கும்போது யெச்சூரி பேசினது அது தப்பு. அவங்க பழைய ஜனநாயகம்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா அவங்க 60களில் தான் வந்து பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்தாங்க, பிளாக்ஸுக்கு அந்த மாதிரியான. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா முதல் சோவியத் யூனியன் தான் 1917 அனைவருக்குமான வாக்குரிமையை உத்தரவாதப்படுத்துகிறது. அதுக்கு பின்னாலதான் உலகின் பல நாடுகளில் வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை என்பது இருந்தது. சோவியத் கொண்டு வந்த திட்டங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தது. நீங்க அதுல பல விஷயத்தை சொல்ல முடியும். நீங்க அமெரிக்கா ஏற்கனவே ஒரு பெரிய பாய்ச்சல் வேகத்துல இருந்தது. உலக நாடுகள் முழுவதும் அதாவது சூரியன் எங்க சாம்ராஜ்யத்துல சூரியன் மறைவதே கிடையாதுன்னு சொன்ன இங்கிலாந்து இவங்ககிட்ட எல்லாம் அவ்வளவு அபரிமிதமா இருந்த போதும் உலகத்தில் முதல் போன செயற்கைக்கோள் சோவியத் யூனியனோடது இல்லையா? உலகத்தில் முதல் பறந்த ஒரு உயிரினம் நாய் வந்து லைக்கா, சோவியத் யூனியனோடது. உலகத்தில் முதல் பறந்த பெண், அந்த விண்வெளியில பறந்த பெண் வந்து சோவியத் யூனியனை சேர்ந்தவர். இப்ப சோவியத்தினுடைய தாக்கம் வந்து மற்ற எல்லா நாடுகள் மேலேயும் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது இருந்தது. அதனாலதான் நீங்க பென்ஷன் இருந்தது, மற்ற விஷயங்கள், ஒரு குறைந்தபட்ச கூலி உத்தரவாதப்படுத்தப்பட்டது இருந்தது. பெண் உரிமை மட்டும் இல்ல, எந்த வகையிலும் ஏற்றத்தாழ்வான சமூகம் இருக்கக்கூடாது என்கிற விஷயத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் வந்தது. பட் நவீன தாராளமயம் மேலோங்கி வந்த பின்னணியில அது வந்து சோவியத் யூனியன் வீழ்ச்சி. இதுல எது முந்தியது? சோவியத் யூனியன் வீழ்ந்ததுனால நவீன தாராளமயம் இப்படி வந்ததா, இல்ல நவீன தாராளமயம் வந்ததுனால சோவியத் யூனியன் வீழ்ந்ததான்னு அது ஆராய்ச்சியாளர்கள் தான் பார்க்கணும். ஸோ அது விழுந்த உடனே வந்து என்னன்னா முதலாளித்துவத்துக்கு
அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. ரைட்டு, சோசியலிஸ்ட் மாடல் தோத்து போச்சு. எனவே வந்து நாங்க முதலாளித்துவ மாடல்ல நாங்க சொல்றத கேளுங்க. அதுலதான் ஃபுக்கியாமா போன்றவர்கள் சொன்ன எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி. சமூக வளர்ச்சியினுடைய உச்சம் வந்து நீங்க வந்து முதலாளித்துவம் தான். நீங்க சில விஷயங்கள்ல இங்கே அங்கேயுமா டிங்கரிங் ஒர்க் பண்ணலாமே தவிர இனி அடுத்த கட்டத்துக்கு பின்னால அவரே மாற்றிக்கொண்டார் என்கிற விஷயத்தை பார்க்கணும். ஸோ இது வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியது என்கிற முறையில் உலகம் முழுவதும் அது ஒரு பினாமினாவா இருக்கு. இந்தியாலையும் அது ஒரு பினாமினாவா இருக்கு. நீங்க 80களுக்கு முன்னால இந்த மாதிரி பேச முடியாதவர்கள் இப்போது வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. சமூகத்துல அவங்களுடைய தாக்கம் இருக்கு. ஏன்னா முதலாளித்துவ சமூகமா இருக்கிறதுனால நீங்க வந்து எல்லாமே அரசு இந்த பொறுப்புல இருந்து பின்வாங்கியது ஒரு விஷயம். பல்வேறு துறைகள்ல இருந்து அது பின்வாங்கின உடனேயே வந்து என்னன்னா முதலாளித்துவத்தை அதை நிலைநிறுத்துவதற்காக அதை குளோரிஃபை பண்றது. அதுக்கான முறையில நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பிசினஸ் பண்றவங்க ஊடகத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஊடகங்களை நீங்க கொஞ்சம் வெளிப்படையா பேசின ஆங்கில ஊடகம் NDTV இவங்களே அக்வயர் பண்ணாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை போராட்ட காலத்துல இருந்து இந்தியாவுல ஒரு விதமான இது இருந்தது. என்ன இருந்ததுன்னு சொல்றதுன்னா, பத்திரிகை நடத்துறவங்களும் ஆசிரியரும் ஒரே ஆளா இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அது வந்து அது 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 ஒரு சமூகத்தில் ஒரு இடித்துரைக்கிற ஒரு பகுதியாக இருந்தது. ஆனா பின்னால என்னன்னா முதலாளிகளே நடத்த ஆரம்பிச்சாங்க. எனவே அந்த இடித்துரைப்பது அல்லது விமர்சனம் என்பது இது ப்ரொஃபஷனலாகவும் மாறிடுச்சு. ஸோ அவங்க நினைக்கிறத அதிகமா யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கானதாக வந்தது. இந்த மாற்றங்கள் வந்தது பொதுவான மனநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்குள்ள வரும்போது தொழிற்சங்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுச்சு. முதலாளிகள் சொன்னாங்க. தொழிலாளிகளின் ஒரு பகுதியே we are not workers, we are partners. அவன் சொன்னான், நீங்க வந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க சொல்லும்போது எப்பா நீங்க ஒர்க்கர் கிடையாதுப்பா, யூ ஆர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது அதையே இவங்க உள்வாங்கி கொண்டு எங்களுக்கு தொழிற்சங்கம்லாம் தேவையில்லைன்னு சொன்ன காலம் வருது. ஸோ அது இப்ப சேஞ்ச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த சினாரியோலாம் சொல்லும்போது இன்னொன்று பொது வெளியில பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். பீப்புள் ரெப்ரசன்டேஷனா நாடாளுமன்றங்களோ சட்டமன்றங்கள்லையும் இடதுசாரிகள் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது. அது கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், எப்படி வேணா. ஆனா அந்த நம்பர் கேம்லயும் இடதுசாரிகள் சரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அது ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தானே அதை எடுத்துக்கணும். அப்போ ஆமா, அதை வந்து நான் அது அது ஒரு உண்மை தானே, அதை மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு. ஆனா இந்த வீழ்ச்சி என்பது இப்ப சில பேர் எங்க நின்றுகிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொன்னா வெற்றி பெற்றதை நியாயப்படுத்துவது. கம்யூனிஸ்டுகள் என்னன்னா எது வெற்றி பெற வேண்டுமோ அதன்பால் நின்று அது வெற்றி பெறுகிற வரை போராடுகிற ஒரு மனநிலை இருக்கு. அதுதான் அவங்களுடைய பிரின்சிபல். ஓகே, முதலாளித்துவம் மைட்டியா இருக்கு அல்லது நிலப்பிரபுத்துவம் இருக்கு, ஆனா இதை எதிர்த்து நம்ம போராடி நாம சரின்னு நினைக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான போராட்டத்தை நடத்துறோம். ஆனா நான் சொன்னது மாதிரி 80கள் வரை சோசியலிசத்தை எல்லாரும் நாங்க தான் சோசியலிசம் சொன்னவங்க கூட 80களுக்கு பின்னால நவீன தாராளமயம் வந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதலாளித்துவம் சரியானது என்று சொல்ற போது அப்போ நீங்க வந்து கம்யூனிஸ்ட் பிரின்சிபல கம்யூனிசத்தை இதெல்லாம் காலத்துக்கு ஒவ்வாது என்று அதை ஒதுக்கி தள்ளுற வேலையை பல அறிவுஜீவிகள் அவங்கெல்லாம் அதை முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கிற போது என்ன வருது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பகுதியினர் மத்தியில ஓகே அந்த பேச்சு எடுபடுது. பட் அதனுடைய அர்த்தம் என்னன்னா சுரண்டல் இருக்கிற வரை, ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரை இத வந்து ஒருவேளை சிபிஎம் என்கிற கட்சியோ அல்லது சிபிஐ என்கிற கட்சியோ சிபிஎம்எல் என்கிற கட்சியோ இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போகலாம். பட் கம்யூனிஸ்ட் பிரின்சிபல் மட்டும்தான் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, உலகத்தின் பல பகுதிகளில் ஏன் பார்ட்டி மேட்டர்ல ஐடியாலஜி தான் ஐடியாலஜி மேட்டர்ஸ். நீங்க பார்ட்டிகள் பல நேரங்கள்ல தவறுகள் கூட செஞ்சிருப்பாங்க, எதிர்காலத்திலையும் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் as principle
இப்ப நீங்க அனுரகுமார திசநாயக்காவை நீங்க அவங்க பல தவறுகள் செய்திருக்காங்க. இது தமிழர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் பேசின கட்சி. பிறகு அதுக்குள்ளேயே பிளவு வருது, அது போராட்டம் நடக்குது, அவங்க தனியா பிரிகிறாங்க. இப்போ ஒரு குரூப் வந்து போன முறை 3.5% ஓட்டுகள் வாங்கினவங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் 44% வாங்குறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 56% வாக்குகளை வாங்குறாங்க. தமிழர் பகுதியிலையும் வாங்குறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க ஒளிஞ்சு போச்சு, கோத்தபய ராஜபக்ஷ வந்த உடனே இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, அல்லது அங்க வந்து லெஃப்ட்டுக்கு எதுவுமே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இப்ப நீங்க வந்து பிரான்ஸ்ல தேர்தல் நடந்தது, முதல் கட்ட தேர்தல். அங்கெல்லாம் வந்து என்னன்னா 50%க்கு மேல ஓட்டு வாங்கணும். முதல் கட்டத்துல யாரும் வாங்கல. ரெண்டாவது கட்டத்துல கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான கூட்டணி மேலோங்கி வருது. வந்தோடனே என்ன நடக்குது? இப்ப திரும்ப திரும்ப அதை கலைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்க ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாத சூழல் என்பது அங்க இருக்குங்கிறத பார்க்கணும். ஜெர்மனியில அதே மாதிரியான நிலைமை இருக்கு. எனவே நீங்க என்ன அப்படின்னா, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பொலிவியா மாதிரியான நாடுகள்ல இவர் ஊழல்வாதின்னு சொல்லி விரட்டி விட்ட ஒருத்தரை அவரு திரும்ப வந்து ஆட்சியை பிடிக்கிறதும் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றதும், நீங்க வந்து அதுக்கு முன்னால நீங்க சுரங்கங்கள் தான், ஏராளமான சுரங்கங்கள் அங்கே இருக்கு, அதுதான் வருமானம். அந்த வருமானத்துல 72% தனியாருக்கு, 28% கவர்மெண்ட்டுக்குன்னு இருந்ததா அப்படியே இவங்க மாத்தினாங்க. 28% தான் தனியா இருக்கு, இருந்தா நீ இரு, இல்லைன்னா போன்னு சொன்னாங்க. 72% அரசுக்குன்னு சொன்னாங்க. பட் அப்பவும் அவன் லாபத்துல தான் இயங்குச்சு. நட்டம் ₹1 வந்தாலும் எவனும்லாம் வந்து முதலாளிகள் தொழில் நடத்த மாட்டாங்க. அவங்க ஒன்றும் சேவை செய்யறதுக்காக தொழில் நடத்துறது இல்லை. அது மருத்துவமா இருக்கலாம், அல்லது கல்வியா இருக்கலாம், அல்லது வந்து துறைமுகமா இருக்கலாம், அல்லது வந்து விமான நிலையமா இருக்கலாம். அவங்க சேவை செய்யறதுக்காகலாம் வர்றதில்லை. அவங்க நட்டம் வந்தா போயிடுவாங்க. ஆனா 28% சொன்ன பிறகும் அதை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே உலகம் முழுவதும் ஒரு பக்கம் வலதுசாரி போக்கு என்பது உச்சத்துக்கு வந்தது. ஒரு சமூக ஒரு பொருளாதார அமைப்பு இருக்கிறதுக்கு அந்த தத்துவம் இவங்களை ஏத்துக்க வைக்கணும்ல. பொது பாதையில் நடக்கிறதுக்கு நான் ஏன்டா காசு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை இல்லைங்க. பொதுப்பாதை நல்லா இருந்ததுன்னா அதுக்கு கூடுதலா செலவழிச்சா என்ன? எனவே அரசு நிலம் அரசுக்கு சொந்தமானது, ஆனாலும் ஒரு டோல்கேட் போட்டு கொஞ்சம் போல வங்கிகள்ல இருந்தே கடனை வாங்குறது, நம்ம பணத்திலேயே அதை வாராக்கடன் தள்ளுபடி பண்றது, ஆனா இவன் வசூல் பண்றது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ற மனோநிலை என்பது உங்ககிட்ட வந்திருக்கு மக்கள்கிட்ட. ஆனா இது ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் ஆகாது. நீங்க வந்து போராட்டமே வராதுன்னு சொன்ன காலத்துல இன்னொரு பக்கத்துல போராட்டம் வந்தது. ஒரு வருட காலமும் 385 நாள் விவசாயிகள் போராடினாங்க. இப்ப கூட வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அது சம்பந்தமா பேசலாம்னு சொல்லியிருக்கு. அப்ப இது எல்லாம் எதை காட்டுது? ஆக்சுவலா ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இன்னைக்கு உலகளாவிய நிலைமையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததே ஒரு வலதுசாரி. இந்த பொருளாதார தத்துவம் வலதுசாரி தன்மைக்கு போனது கொஞ்சம் முன்னாலேயே போயிடுச்சு. ஆக்சுவலா மன்மோகன் சிங் தான் இதனுடைய இனிஷியேட்டர். அதுக்கு முன்னால அவரு கொஞ்சம் யாரு மன்மோகன் சிங் நான் சொல்றது அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு இல்லை, அவரு பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த காலத்துல இருந்து இதை துவக்கி வச்சாங்க. பொதுத்துறை தேவையில்லை, இது வேற சில இடங்கள்ல தாட்சர் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனா தாட்சர் வந்து பிரைவேட்டைஸ் பண்ண ரயில்வே நிலையங்களை இப்போ அவங்க வந்து ரயில்வே ட்ராக் எல்லாம் இப்போ அரசு திரும்ப கையகப்படுத்திட்டு இருக்காங்க. முழுதுமாக அதை அரசா கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் மேல வந்து வந்திருக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வலதுசாரி தத்துவம் என்பது முதலாளித்துவ வளர்ச்சியில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நவீன தாராளமயம் மேலோங்கி வந்ததால் அது சமூகத்தை நீங்க வெறும் அரசாங்கம், இராணுவம், நீதிமன்றம், காவல்துறை இதை மட்டும் வைத்தே ஒரு பொருளாதார சூழலை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது. அடிமைகள் இருந்த காலத்துல அடிமையாக இருப்பது நியாயம் என்று சொன்னதுனாலதான். அப்போ இது வந்து சோவியத் யூனியன் தகர்வுக்கு பின்னால சோசலிசத்தின்பால் கோபத்தோடு இருந்தவர்கள் எல்லோரும் மேல வர்றாங்க. ஏன்? எனக்கு திறமை இருக்கு,
எல்லாரும் வாழணுங்கிறதுக்கு பதிலா அதுக்கான கவுண்டர் அட்டாக் வந்து கம்யூனிஸ்டுகள் சைடுல இருந்து சரியா வைக்கலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா? இல்ல ஆனா நீங்க இயல்பா சோவியத் யூனியன் விழுந்தது உலகம் முழுவதும் ஒரு 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 என்ன சொல்றது, சோசலிசத்தை ஆதரித்த ஒரு பகுதி மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தோத்து போயிட்டோம். இன்ஃபேக்ட் என்னைய கேட்டீங்கன்னா, பெரஸ்ட்ரோய்க்கா கிளாஸ்நாட்ஸ் வந்த உடனே நான் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, தியாகத்துக்காக தியாகம் பண்ண முடியுமா? ஒரு 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 இந்த இந்த இது இது நியாயமான காரணம்னா இருக்கலாம். சோவியத் யூனியன் தகர்ந்து போச்சு. ஸோ திரும்ப வந்து எல்லாவற்றையும் ஒரு மறு வாசிப்புக்கு உட்படுத்தி உலகமே அதை எதிர்த்தாலும் சரி, சோசலிசம் இல்லாமல் மனித குலத்துக்கு உய்வே கிடையாது. எனவே சோவியத் யூனியன் தோத்து போச்சு. இந்தியாவில் கூட தோத்து போகலாம், உலகம் முழுவதுமே கூட தோத்து போகலாம், உலகம் முழுவதும் சேர்ந்து இது வந்து சோசலிசம் தப்புன்னு கூட சொல்லலாம். ஆனா நான் வந்து என்னுடைய எல்லா விதமான அனுபவங்கள்லையும் இதுல இருந்து நான் என்ன வரேன்னா, சோசலிசம் மட்டும்தான் தீர்வு அப்படின்னு. அதனாலதான் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க அந்த அட்டாக்கை வைக்கிற போது ஏன் இன்னைக்கு வந்து கம்யூனிசத்துக்கு எதிரான போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் எடுக்கிறாங்க. நீங்க முதலாளித்துவத்தை நீங்க பிஜேபி எடுக்கிற ஸ்டாண்டே என்னது? பிஜேபிங்கிறது பிஜேபி இல்லைன்னா இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கு. XRY வேற சில இடங்கள்ல நியோ பாசிஸ்ட் வந்திருக்காங்க. இத்தாலியில பாசிசம் முசோலினி தூக்கில் போடப்பட்டார், ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். ஆனா இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா முசோலினியினுடைய அடியொற்றி தான் இப்போ வந்து இத்தாலியில ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஜெர்மனியில நியோ பாசிஸ்ட், ஜெர்மனியில மட்டும் இல்ல வேறு சில இடங்கள்ல கூட அவங்க வராங்க. இது என்ன அப்படின்னா, இந்த அஃபென்சிவ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே அதெல்லாம் இது பண்றது இல்ல, சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களை தட்டி எழுப்புவது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கும். நீங்க ஒரு 150 வருட காலமாக இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டு அடிமைப்பட்டிருந்தது. 47க்கு முன்பு வரை ஒவ்வொரு போராட்டத்திலும் தோற்று போயிருக்கிறோம். ஈவன் வந்து சுதந்திரத்திற்கு முன்னால 40கள்ல உட்பட சர்ச்சில் என்ன சொன்னாரு, இது எங்களுடைய மகுடத்தில் இருக்கக்கூடிய வைரம், அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். நீங்க 150 வருஷமா இருந்தது 7 வருஷத்துல எப்படி டக்குன்னு மாறுது? எனவே ஒரு வெற்றியை நிலைநாட்டுகிற வரை இருக்கக்கூடிய தோல்விகள் இருக்கு பாத்தீங்களா. சௌரி சௌராவுக்கு பின்னால காந்தி வந்து அதை கம்ப்ளீட்டா கைவிட்டு விட்டதை எதை காமிக்குது? வேண்டாம், நம்ம இது வந்து வன்முறையில போகுது, வேண்டாம்னா அவர் முடிவெடுக்கிறார். அப்ப எனவே உலகத்துல வந்து இந்த பிற்போக்குத்தனத்துக்கும் முற்போக்குத்தனத்துக்கும் எதிரான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்க அந்த கட்டுரையில கூட, அந்த கட்டுரையை வச்சு வந்த காணொலிகள்ல கூட சில பேர் சொல்றது, அது ஏதோ இடதுசாரிகளை நீங்க இதனால தோத்து போனீங்க, அதாவது என்னது, நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கணும், ஜோதி பாசு பிரதமராக வாய்ப்பு வரும்போது தவிர்த்துட்டீங்க, மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வரீங்க, மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி வரைக்கும் எல்லாம் இருக்குது, கேரளா பாக்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா ஒன்றியத்துல மட்டும் நீங்க அந்த ரெப்ரஸன்டேஷனை கொடுக்க மாட்டீங்க. மக்கள் வந்து உங்களை நம்பி அங்க அனுப்புறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை எடுத்து நீங்க மக்களுக்கு வேலை செய்யறதுல என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிரதமர் நினைச்சா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்று நான் கட்சி வரையறுக்கிற போது, கட்சியில் சமூகத்தில் இருக்க பெரும்பாலானவர்கள் முதலாளித்துவ சிந்தனைக்கு உள்ளானவர்கள். நீங்க அந்த நான் என்ன கேட்கிறேன், உணவு பட்டினியால மனுஷன் ஒருத்தன் சாகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறோமா? எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் இங்க என்ன சொல்லுது, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 27 கோடி பேர் எதோட போறாங்க? பட்டினியாக இரவில் உறங்க போகிறார்கள். இதை ஏன் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம்? நீங்க ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை, இதை ஏத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயாப்பா அவன் தலைவிதி, அது அப்படித்தான். இப்ப காந்தி மேல நீங்க மகாத்மா காந்தி மேல குறையே சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் அவர் சொத்து சேர்த்துட்டாரு அல்லது முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டாருன்னு நீங்க அவரை சொல்ல முடியாது. ஆனால் நீங்க வந்து விவசாய தொழிலாளிகள் போராடினாங்கன்னா அவங்க தரித்திர நாராயணர்கள், கடந்த இதுல இருந்து வந்ததுதான் அவங்க நினைக்கிறாங்க. எனவே ஒரு ஜோதி பாசு போய் பிரதமர் ஆனதன் காரணமாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துல
நீங்க வந்து சோசலிசத்தை நிலைநிறுத்துவது என்பதை அவர் முடிவெடுத்துட முடியுமா? ம், அது நாடாளுமன்றத்துல நிறைவேறணும்ல. நாடாளுமன்றத்துல நிறைவேறணுமா இல்லையா? ம். அப்போ நீங்க மாநிலங்கள்ல ஆனா நீங்க பின்னர் ஜோதி பாசு வந்து அந்த முடிவை அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க of வேண்டாம்னு course சொன்னதா? கட்சிக்குள்ள அதன் மீது டிபேட் நடந்தது. ம், இன்ஃபேக்ட் கல்கத்தாவில் நடந்த கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் இதன் மீது கட்சிக்குள்ள ம், கட்சி என்ன அது வந்து யாராவது ஒருத்தர் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு போற வழக்கம்லாம் கிடையாது. மாநாட்டுல ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் ம், பெரும்பான்மையினர் நாம் ஏற்றுக்கொள்ளாதது சரிதான் என்று சொல்லியிருக்காங்க. ம், பட் ஜோதி பாசுக்கு அந்த அபிப்பிராயம் இருந்தது. ம், இன்ஃபேக்ட் நீங்க இப்போ கட்சிக்குள்ள இப்பவும் கேட்டீங்கன்னா ஒரு கணிசமான பகுதி அதை ஏற்றிருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கவங்க இருக்காங்க. ம், பட் கட்சி ஒன்ஸ் விவாதிச்சு ஒரு முடிவெடுத்துட்ட பிறகு அந்த முடிவுக்குள்ள நிற்பாங்களே தவிர அது அல்லது மறுபரிசீலனை கட்சி முழுவதும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ம், நீங்க மாநிலங்கள்ல நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வந்து அரசாங்கத்துல பங்கேற்றுச்சா? 67க்கு பின்னால ம், பல அரசாங்கங்களில் பங்கேற்பதற்கு ஒரு அழைப்பு வந்தது. ம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு வந்தது. நோ. எது மாநில அரசாங்கங்கள்ல ம், அப்பெல்லாம் நாங்க ஒன்றும் போயிடல. மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா திரிபுரா. மூன்றிலும் கம்யூனிஸ்டுகள் அதிகமான சிபிஎம் அதிகமான சீட்டுகளை பெற்று வந்தது. அப்படி ஒரு நிலை வரும்போதுதான் நாங்க அந்த ஆட்சி பக்கம் போவோம், அதிகாரத்தின் பக்கம். மத்தியில் அப்படி ஒண்ணு வரும்போது தான் போவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க இப்ப அதிகாரத்துக்கு போறதுன்னா கட்சியை உடைச்சாலும் சரி, விலைக்கு வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் நியாயம் என்று நீங்க பேசுறீங்க. நான் என்ன எப்படியாவது அந்த சேருக்கு வந்துடணும். சேருக்கு வந்துடணும், சேருக்கு வந்துட்டா நீங்க இதெல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் ஹம்பக். ம், சரி, தேவகவுடா ஆட்சி பொறுப்புல இருந்தார், என்ன நடந்தது? அவர் கட்சி இன்னைக்கு அந்த மாநிலத்துக்குள்ளேயே அதை பண்ண முடிஞ்சதா? ம், அஹ் அதே போல பல பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இத பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சதா? ப்ராப்ளம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோதி பாசு வந்திருந்தாருன்னா இந்தியா முழுவதும் நிலச்சீர்திருத்தத்தை அமல்படுத்தி இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டை கவுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஜோதி பாசை போட்டு தள்ளி இருப்பாங்க. நீடிச்சிருக்கவே முடியாதுங்கிறீங்க. அது அது ஒரு ஃபேக்ட். ஆனா கட்சிக்குள்ளேயே ஒரு பகுதி என்ன நினைக்குது, எவ்வளவு நாள் நீடிக்கிறோமோ அவ்வளவு நாள் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. நீங்க இந்த சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் சமூகத்துல வலதுசாரி கொள்கை மேலோங்கி வந்தோடனே இந்தியா அதாவது உலகத்திலேயே விமானங்கள் இல்லாத ஒரே நாடு, அரசுக்கு விமானம் இல்லாத ஒரே நாடு இந்தியான்னு சொல்றாங்க. நடக்குதுல்ல, சுத்தமா பண்ணிட்டாங்களா? நீங்க சீபோர்ட் எவ்வளவு முக்கியம், துறைமுகங்கள் முக்கியம், துறைமுகத்தை எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்நேரம் நீங்க வந்து கோவிட் வராம இருந்திருந்தா அரசு மருத்துவமனைகள் எல்லாத்துலயும் 50% பே அதை என்னது பே பண்ணி பண்றதா மாத்தணும்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் நிதி ஆயோக்கோட ரெக்கமெண்டேஷன். பட் கோவிட் வந்தது, தனியார் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க, வேற வழி இல்லை. நீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதிகாரிகள் அந்த கட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு அவங்க டயாலிசிஸ் பண்ணாங்க அரசு மருத்துவமனையில. ஏன்னா எல்லா தனியாரும் உங்கள்கிட்ட காசு இருக்கும், பட் உயிருக்கு பயந்த போது அரசு மருத்துவர்களாக இருக்கிறவர்கள், செவிலியர்களாக இருக்கிறவர்கள், ஊழியர்களாக இருக்கிறவர்கள் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். வேற நீங்க நர்சிங் கேர் பெற்றா இருக்கும், வசதிகள் பெற்றா இருக்கும், ஆனா நாங்க ஹாஸ்பிட்டலே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூடிட்டு போயிட்டாங்க. சோ அது இல்லைன்னா இன்னைக்கு போயிருக்கோம். எனவே இவங்க பேசுறவங்க எல்லாம் வெற்றி பெற்றது நியாயம் என்பதிலிருந்து பேசுறாங்க. எனவே தோல்விக்கான காரணங்களை வேறு இடங்களில் இருந்து பேசுறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படியே தோத்துக்கிட்டே இருப்போம்ப்பா, யாரோடவாவது கூட்டணி சேருவோம்ப்பா அப்படிங்கிற நிலைமையில இருந்தா அவங்க இருக்காங்க. அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும், அவங்க தன்னுடைய அதிகாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எனக்கு பிரதமர் வேணும்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னவென்பதை பற்றி ஸ்டில் கட்சிக்குள்ளேயே அதுல ரெண்டு தரப்பாவும் விவாதிக்கிறவர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு முடிவுக்கு வரணும்ல, எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தோம். முடிவு வந்து இல்ல, நாம அப்படி ஒரு ஆட்சி பொறுப்பை நம்மால் வைத்திருக்க முடியாது. ஏன் விபி சிங்னால இது பண்ண முடியல? இப்ப அதுல அந்த உதாரணத்தை கூட சொல்றவங்க சில பேர் இருக்காங்க.
அட்லீஸ்ட் விபி சிங் வந்து இடஒதுக்கீட்டை மண்டல் கமிஷனை அமல்படுத்துறதுன்னு சொன்னார்ல. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் மேலேறி வந்தது, எல்லா ஃபோர்ஸஸும் அதை ஒட்டி மேலேறி வந்ததுனாலதான் விபி சிங் ஏன் அதை சொன்னாருங்கிறதுக்கு சமூகத்தில் இருந்த வாய்ப்புகள் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அதை சொன்னாரு. ஏன் இன்னைக்கு உங்களால சொல்ல முடியல? 100 தலைமுறை வரைக்கும் தோத்து போகலாம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஆறுதல் அப்படின்னு வருதுல விமர்சனம். நீங்க ஜெயிக்க முடியல, அதனால தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க இன்னும் சஸ்டைன் ஆகும். ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது போது அந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு கட்சி கிளை கிடையாது, உங்க கொடி கூட யாருக்கும் தெரியாது, உங்க கட்சி பேரை கூட இங்க இருக்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது போச்சுன்னு சொல்லி வர்றதுக்கு யார் தேவை? ஒரு கம்யூனிஸ்ட் தான் தேவையா இருந்தது. 32 வருஷ போராட்டம் நடத்த வேண்டியது. பாலியல் வன்கொடுமைக்கு பத்மினி உள்ளாக்கப்பட்ட போது அதை எதிர்த்து போராடுவதற்கு கம்யூனிஸ்ட் தான் தேவைப்பட்டது. ஜெய் பீம் படம் வந்த போது நீங்க பேசுனீங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் வேற பெரிய கட்சிகள்லாம் கிடையாதா? நீங்க பேச வேண்டியது. ஒரு பெண்டுலம் வந்து ஒரு வலது மூலையில போய் நிக்குது, ரொம்ப நாள் அப்படியே நிக்க முடியாது, இடது மூலைக்கும் வரணும். ஆனா உண்மையில பெண்டுலம் நடுவுல நிக்கிறது தான் தீர்வு. இந்த உலகத்துக்கு சோசியலிசமோ முதலாளித்துவமோ எதுவுமே தீர்வு தந்து விடாது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு. அப்ப கூட கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னாங்களே தவிர வலதுசாரிகள் புரிஞ்சு கொள்ளணும்லாம் சொல்ல. மேல நிரம்பி அப்படியே சொட்டு சொட்டா வந்ததுன்னா கீழே சமமாயிடும் சொன்னாங்கல்ல, அதை இன்னைக்கு யாராவது பேசுறானா? ஆமாம், நந்தன் எரிக்கப்பட்ட போது அவன் தோற்றுத்தான் போனான். ஆனால் அந்த நெருப்பு இன்று வரையிலும் எரிந்து கொண்டு இருக்கிறது. பல கோயில்கள் திறக்கப்பட்டு விட்டது, பல பாதைகள் திறக்கப்பட்டு விட்டது.